ஒரு தேர்தலுக்கும் திரள் நிதி தாருங்கள்னு கையை விரிப்பது, அதுதான் நடக்குது. நீங்க சீமானுடைய ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, ஒரு இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, ஒரு வீடியோ கிளிப்பு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்து விழும். என்னன்னா சீமான் உடனே சென்சிட்டிவாக அமைதியாக அந்த ஆக்ரோஷ குரல் இருக்காது, அப்படியே பவ்யமாக மூஞ்சி மாறிட்டு தமிழ் உறவுகளே எனக்கு கையளித்து காசாகவும் பணமாகவும் இனமாகவும் உறவாகவும் நின்று உதவுங்கள்னு யார் வீடியோ போடுறா? ஏன் போடுற? நீ தான் வந்து கட்சிக்கு காசு கொடுக்க போகிறதில்ல, ஓட்டுக்கு காசு கொடுக்க போகிறதில்ல, அப்புறம் ஏன் காசு கேட்குற? நான் அப்போ தன்னுடைய லாபம் நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துகிறேன், ஒரு எளிமையான வாழ்க்கை ஒரு கட்சி தலைவர் நடத்த, கக்கன் காமராஜர் எல்லாரையும் பற்றி பேசுகிறல்ல, எளிமையான வாழ்க்கை நடத்து, ஏன் முடியாதா? ஈசிஆர்ல நீலாங்கரையில் கடலோரத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய எளிமையான வாழ்க்கை சீமான் கிட்ட மட்டும் எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? எல்லா தலைவர்களும் இருக்கணும். நான் சொல்றது எல்லா தலைவரும் யாரும் பேசலையே தலைவா, நான் தான் சொல்றேன் எல்லா தலைவர்களும் நாங்கள் எளிமையானவர்களும் சொல்லலை, எல்லா தலைவர்களும் நாங்கள் இவர்களுக்கெல்லாம் மாற்றணும் வந்து சொல்லலை, சொன்னது சீமான். அதை தான் கேட்குறோம். நாளைக்கு விஜயை பற்றியும் இந்த கேள்வி வரும்.